Hi everyone, welcome back to our channel Vintage Phoenix. ஸோ நான் நேற்று ஒரு படத்துக்கு போனேங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ராம்காம் பார்த்தேன். உள்ள ஒரு ஃபீல் குட் மூவி. அந்த படம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதயம் முரளி. அதர்வா நடிச்சிருக்கிறான். வேற லெவல் படங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த கம்மிங் ஆஃப் ஏஜ் ராம்காம் ரொமான்டிக் மூவின்னு பார்த்தேன். நல்லா இருந்தது, ஃபீல் குட்டாக இருந்தது. தேட்டர் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கில்ட்டோட வெளில வந்தேன். ஸோ அந்த கில்ட் என்னன்னு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதயம் முரளி பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஃபெல்ட்டான ஒரு ஃபீல் குட்டான கம்மிங் ஆஃப் ஏஜ் ராம்காம் படங்க. ஸோ இந்த படத்தில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஃபர்ஸ்ட் லவ், ஃபேமிலி எமோஷன்ஸு, இந்த நாஸ்டாலஜிக் ஃபீலிங்ஸு, பழைய ஃபீலிங்ஸு, ஓல்டு மெமரிஸ் எல்லாமே ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். லிட்டரலாக சொல்லணும்னா நான் படம் பார்க்கும்போது என் ஸ்கூல் லைஃப்லேருந்து, என் காலேஜ் லைஃப்லேருந்து, என்னோட 20s சரி, அந்த ஏர்லி 30s சரி, எப்படி லைஃப் இருந்திருக்கும், எப்படி நான் லைஃப் வாழ்ந்துருக்கிறேன், அந்த மாதிரி சூப்பராக பர்ஃபெக்டாக வந்து அவங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த நிறைய வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா கூட ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ரிலீஸ் ஆகிடுவாங்க படத்தில். பிகாஸ் அந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போரிங் மூமெண்ட்ஸே எங்கேயுமே இருக்காது. எல்லாமே வந்து எப்படியாவது காமிக் டைமிங்கும் சரியாக இருக்குது. அதே மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பிக் பாஸ்லேருந்தும் வந்திருக்கிறாங்க. எல்லா சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸும் வந்து வேற லெவல். இதில் ஸ்டாண்ட் அவுட் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமன் தாங்க. சச்சின்னு ஒரு கேரக்டர் வருவான். அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா நல்லா நடிச்சிருப்பான் தமனும். அந்த குழுன்னு வச்சுட்டு நல்லா காமெடியான ஒரு ஓவரால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுங்க. இந்த படத்துலேயே நான் என்ன ப்ரைஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எமோஷ்னலான ஸ்டோரி லைனு, அதே மாதிரி சப்போர்ட்டிங் காஸ்டோட பர்ஃபார்மன்ஸு, மெயின் ப்ரோட்டோகானிஸ்டோட பர்ஃபார்மன்ஸு, மியூசிக்கு, அதே மாதிரி இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி ஃபார் த இயர். இது வரைக்கும் வந்த படத்தில் இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவினே சொல்லலாம். அதே மாதிரி தமிழ் ட்ராமா ஒரு தமிழ் ராம்காம் வந்து நான் இது வரைக்கும் வந்து பழைய படம்லாம் பார்த்துருக்குறேன். பட் இந்த படம் கொஞ்சம் வேறு லெவலில் ஹிட் ஆச்சுங்க, நல்லா இருந்தது. அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்கிறேன், என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸே வந்துட்டு மாறின காரணமே அத்தர்வா தான். பிகாஸ் அத்தர்வாவோட ஒரு பழைய படம் இருக்குங்க, முப்பொருதும் என் கற்பனைகள்னு. அந்த படத்துல இருந்து தான் வந்து நான் என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை மாற்றினேன். அதே போல் இந்த படத்துலையும் பயங்கர வேறு லெவலில் ட்ரெஸ்ஸிங் கூட பண்ணியிருப்பான். பிகாஸ் அது எனக்கு பிடிச்சிருக்கு, அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த படத்தில் என்ன ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இது ஃபீல் குட்டான ஒரு எமோஷ்னல் ஸ்டோரிங்க. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லவ்லேருந்து எப்படிலாம் லைஃப் வந்து ஒரு ஒரு ஸ்டெப்புக்கு போகுது, அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி போகுதுன்னு காமிப்பாங்க. அதே மாதிரி ஓவரால் ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் த சப்போர்ட்டிங் காஸ்ட் நான் மெயினாக சொல்லுவேன். அதே மாதிரி அத்தர்வா, அதே மாதிரி வந்து நிறைய கேமியோஸ் கூட இருக்குது, வேற லெவலில் இருக்குங்க. அதே மாதிரி ஃபயத் ஃபாசில் கேமியோன்னு நினச்சிட்டு போயிடாதீங்க, மெயின் கேரக்டரே ஃபயத் ஃபாசில் தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி மியூசிக்கும் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது தமன். இதில் என்ன ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மியூசிக்கில் அவரே வந்துட்டு எல்லா பாட்டுக்கும் வந்துட்டு ஒரு பாட்டு பாடியிருக்கிறாரு ஒன்று. இன்னொன்று அந்த அவரும் அந்த பாட்டில் இன்வால்வ் ஆகிருக்கிறாரு. இன்வால்வ் இந்த சென்ஸ் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப நல்லாவே ஃபன் ஃப்ரெண்ட்ஷிப் மூமெண்ட்ஸ் காமிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய ஹியூமரும் இருக்குங்க படத்தில். அதே மாதிரி ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல், ஒரு எப்படி சொல்றது, ஒரு பழைய மெமரிஸோட ஃபீல் பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. அதை நான் சினிமாட்டோகிராஃபிக்காக ஸ்டாண்ட் அவுட்னு சொல்லுவேங்க. என்ன ஒர்க் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி ஸ்டோரி லைன் கொஞ்சம் போரிங்காக இருக்கும். அதே மாதிரி சில இதில் வந்து பூச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். அது ஸ்லைட்லி என்ன சொல்றது, ஸ்லோ பேஸ்டாக இருக்கலாம்னு சொல்லலாம். பட் நீங்கள் ஓவரால் படம் பார்த்தீங்கன்னா உங்களை ஹுக்லேயே வச்சுன்னு இருந்திருக்கும். என்னடா அந்த பையன் சொல்ல போறானா இல்லையாவே கதையே இருக்கும், கடைசி இருக்கும். ஏன் வேர்டிக்ட் என்னன்னு நான் சொல்லணும்னு நினச்சேன்னா, இது நீங்கள் வந்து ஒரு நல்லா ஒரு ஃபீல் குட் மூவி உங்கள் ஒய்ஃப் ஒரு உங்கள் ஃபேமிலி கூட பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது பார்ப்பீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த ஃபீல் குட் ஃபேமிலி ட்ராமா, ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்குது, எமோஷன்ஸும் இருக்குது, காலேஜ் மூமெண்ட்ஸும் இருக்குது, ஸ்கூல் மூமெண்ட்ஸும் இருக்குது. ஸோ இதனாலவே நான் இதயம் முரளிக்கு ஒரு கண்டிப்பாக நீங்கள் ஒன் டைம் வாட்சா 2 தடவை கூட பார்க்கலாங்க. தேட்டரில் பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. இது எப்படி சொல்கிறது, ஒரு பிரியாணின்னு சொல்லாங்க, எல்லாமே மசாலா விசாலா சிக்கன் விக்கன் எல்லாமே பர்ஃபெக்டாக வெந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஒரு என்டர்டெய்னராக நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது பிக் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி இந்த படத்துக்கு நான் எவ்வளோ வேர்டிக் கொடுப்பேன்னா கண்டிப்பாக 4.5 கொடுத்துருவேங்க. ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்தது படம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இதுக்கு கடைசி படம் நான் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரப்பர் பந்துன்னு ஒரு படங்க. அதை பற்றி நான் ரிவ்யூ போடுறேன். பட் இந்த படம் அந்த ரப்பர் பந்தையும் ஒரு லெவலுக்கு அதிகமாக தான் இருந்தது. ஸோ ஓவரால் எனக்கு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் என்ன தோணுச்சுன்னா, இந்த மேரீடு எக்ஸு எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட போய் உடனே போய் ப்ரப்போஸ் பண்ணிடுவாங்கன்னு தோணுச்சு. பிகாஸ் அந்த படத்தில் வந்து நம்மளை அவ்வளோ டெம்ப் பண்ணி விட்டுருவாங்க. நம்ம என்னடா லைஃப்ல சாதிச்சிருக்கோம், என்னடா ஏதோ மிஸ் ஆயிடுவோமா லைஃப்ல
அப்படின்னு ஒரு மூமெண்ட்ஸ் எல்லாம் காமிச்சிருக்கோம். இது சொல்லாமல் போயிட்டோமே, இப்போ நம்மளுக்கு அந்த கில்ட் ஃபீல் கொடுத்துரும் அந்த படம். பட் ஓவரால் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. என்ஜாய் பண்ணிட்டு நீங்கள் வந்து படம் பார்த்து இங்கே வந்து கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள் எப்படி படம் இருந்ததுன்னு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே போல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.